நாம் அனைவருமே கண்களை மூடி ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் உண்மை உள்ளவைகள். இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட பேசுங்க, எங்களை உடைங்க, உருவாக்குங்க, என்னை மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நல்ல வார்த்தைகளோடு கூட நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைகள் உண்மையாகவே, இந்த வார்த்தையை நான் கேட்கும் போது ரொம்பவே அதிகமாக ஆண்டவரோடு கூட நான் பேச ஆரம்பிச்சேன். எவ்வளவு ஒரு நல்ல வார்த்தைகள். வாழ்க்கையில உங்களை பத்தி தான் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். சொன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்காக ஜெபம் பண்ண அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்பா, நான்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சம்படி யாருன்னா வந்து ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னாங்க. நாங்க ரியலே எப்படி உங்களுக்கு 1008 காரியம் இருக்கும், ஆனா என்னை பத்தி நீங்க யோசித்தீங்களா, என்னை பத்தி நீங்க ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன்ல, இங்க வர ஒருத்தரை கூட நான் மறக்க மாட்டேன், பேரை சொல்லி ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம். சோ யாராவது சொல்றாங்க உங்களை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. அப்படி ஒரு மனுஷனே நினைக்கும் போது நமக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குதுனாக்கா, கர்த்தர் நம்மளை பத்தி நினைச்சானாக்கா எப்படி இருக்கும்? அததான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த நாளில எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 136வது சங்கீதம், ஒரு அழகான வசனம். 136. எப்பொழுதுமே நிறைய நேரங்களிலே நம்ம வாசித்தாலும் இப்படிப்பட்ட வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கு. 136வது சங்கீதம் 4வது வசனம். ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். சோ அந்த ஒருவரால தான் பெரிய அதிசயத்தை செய்ய முடியும். நீ நம்ப கட்டிப்போ, நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த ஒருவரால தான் ஒரு பெரிய அதிசயத்தை செய்ய முடியும். சோ இன்னைக்கு நான் உங்க மத்தியில வைக்கிற ஒரு பெரிய காரியமே, அந்த ஒருவரை நம்புறீங்கனாக்கா, அந்த ஒருவரை விசுவாசிக்கிறாங்களாக்கா, அவரால் மட்டும்தான் நீங்க யோசிக்காதத, நீங்க நினைக்காதத பெரிய காரியங்களை அவரால் செய்ய முடியும். ஆமென். அதே மாதிரி யோபு 5வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறாராம். ஆமென். அவர் செய்யும் போது எப்படி செய்வாரு? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறார், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அவர் செய்யற பெரிய காரியங்களை நீங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கவே முடியாது. அப்படிதான் செய்வார். ஆமென். எனக்கா எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க உங்க வாழ்க்கையில, எங்க குடும்பத்துக்கா எனக்கா செஞ்சாரு அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துல எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். ஆமென். நம்ம எண்ணவே முடியாது. இந்த எண்ணி எண்ணி துதி செய்வாய் பாடுறோம்ல, அது எண்ணவே முடியாது. சின்ன வயசுல இருந்து நம்ம எத்தனை அதிசயங்களை நம்ம எண்ணி பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே மாதிரி யோவேல் 2வது அதிகாரம் 21வது வசனத்துல, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம் தேவன் நமக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா. நம் தேவன் நமக்காக ஆராய்ந்து முடியாத காரியங்களை செய்கிறவர். நம் தேவன் நமக்காக அதிசயங்களை செய்கிறவர். அதனால நீ மகிழ்ந்து களிக்கூறுன்னு சொல்லி யோவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறார். நீ மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னாக்கா நீ மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கணும்? ஓகே, அப்புறம் பெரிய காரியத்தை பத்தி தான் நினைக்கணும். என்ன, நீ மனசுல வச்சுக்கிற பெரிய காரியம் கிடையாது, அதுக்கு மேல பெரிய காரியத்தை தான் அவர் செய்வார். ஆமென். சோ கர்த்தர் பெரிய காரியம். நான் எப்பவுமே என்னமோ பெருசா வச்சுக்கிறீங்க, எனக்கு நம்ம அழுறோம்னு வச்சுக்கிய, நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம துன்பப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த நேரத்துலலாம் நான்லாம் யாரை தேடிட்டு போவேன்னாக்கா, ஆண்டவரை தான் தேடிட்டு போவேன். யாரையுமே தேடிட்டு போக மாட்டேன். வேணாம் எனக்கு அப்படின்ட்டு. அழகா தீபிகா கேட்டாங்கல்ல, மனுஷனை நம்பினா என்ன கிடைக்குதுன்ட்டு. ஒன்றும் கிடைக்காது. அதனால நான் கஷ்டப்படுகிற நேரங்களில, துன்பங்கள் வர நேரங்களில நான் அவரை தான் தேடிக்கிட்டு போவேன். ஆனா மனசு சொல்லும், ஏதோ உனக்கு கர்த்தர் பெருசா வச்சிருக்கிறாரு, ஏதோ எனக்காக பெருசா வச்சிருக்க. அதனால்தான் வேதம் சொல்லுது, கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்கிறவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்த. சோ நம்ம அவரை நம்பி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நமக்காக அவரு என்ன பெரிய காரியங்களை செய்யலாம், எண்ணி முடியாத என்ன அதிசயங்களை செய்யலாம், அவர் நமக்காக யோசித்துக்கிட்டு இருக்கிறார். யார் நம்புறீங்க? யாரும் நம்பல இல்ல. அதனாலதான் ஆமையெல்லாம் சொல்லல நீங்க இல்ல. ஆனா நம்புறீங்களா?
அதாவது மனுஷனே உங்களை பத்தி நினைக்கும் போது ஆண்டவர் வந்து உங்களை எங்கேயோ நம்ம எங்கேயோ சும்மா அப்படி உட்காந்துட்டு இருக்கோம், எல்லாருமே உட்காந்து ஆண்டவரை பத்தி கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா அவர் நமக்காக எங்கேயோ உட்காந்து நமக்காக எதையோ யோசித்து கொண்டிருக்கிறாரு, எதையோ நமக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். நான் இதை நம்புறேன், திட்டவட்டமா நம்புறேன். எபிரேயர் 7வது அதிகாரம் 25வது வசனத்துல நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அல்லேலூயா. நமக்காக வேண்டுதல் செய்கிறவர் அவர். யோவான் 17வது அதிகாரம் 16வது அதிகாரம் பாத்தீங்கன்னாக்கா ஆண்டவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அழகான ஒரு ஜபத்தை பண்ணுவார் அங்க. அது பிரதான ஆசாரியர் ஜபம் சொல்லப்படும் அந்த ஜபத்துக்கு. சோ நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆனா நாம் இங்க இருக்கிறோம், அவர் நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம நீங்களும் நானும் வணங்கி கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட தேவன்? ஆராய்ந்து முடியாத அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். சோ எனக்காக எங்கேயோ அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். எனக்காக எங்கேயோ அவர் செயல்பட்டு, இப்ப கூட நான் சொல்றேன், எனக்காக எதையோ அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார், எனக்காக அவர் எதையோ செயல்பட்டு கொண்டே இருக்கிறாரு. உங்க மனுஷனால யோசிக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. மினி சார் அவ எப்போ கனடாக்கு அனுப்பலாம், சாரா ஏப்ரஹாம் எப்போ வந்து யுஎஸ்க்கு அனுப்பலாம், சாரா ஏப்ரஹாம் வந்து எப்போ வந்து இந்த சர்ச்சுக்கு அனுப்பலாம், அவர் தான் பிளான். ஆமென். அவர் தான் பிளான். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அவர் பிளான் பண்ணா, ஆண்டவரே உங்க பிளான் உங்க கையில விட்டுறேன், நான் நீங்க எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்காக எங்கேயோ அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சும்மா ஒரு ஜெபம் பண்ணி பாருங்களேன். சும்மா ஆண்டவரே என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க, என்ன என்னை எடுத்து உபயோகப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்க தாளந்து உங்களை உங்க பேரை எல்லாத்தையும் தூக்கி ஒரு பெரிய ஃபைல போட்டு யோசித்து இதை முன்னாடி கொண்டு வரணும், இந்த பேரை முன்னாடி கொண்டு வரணும், அடுத்த பேர்ல கீழே தள்ளி விட்டலாம், யாரெல்லாம் என்னை தேடலையோ அவங்களெல்லாம் கீழே தள்ளி விட்டுலான்ட்டு நமக்காக யோசிப்பாரு. ஆமென். அப்படிப்பட்ட தேவன். சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 2:3 பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அங்க என்ன பண்றாரு, அங்க போய் நமக்காக என்ன வாசஸ்தலங்களை எப்படி உருவாக்கலாம்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறார். இத்தனை யோசனைகளும் எனக்காக அவர் எங்கேயோ செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆனா நம்மலாம் நினைப்போம்ல, கைவிட்டார் அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எனக்கு என்ன பண்றது, அவர் என்ன கண்டுக்கிறதே இல்லை. நீ கண்டுக்கனாதான் அவர் கண்டுப்பார். ஆமென். அதனால ஒவ்வொரு நேரமும் நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், அவர் பெரிய அதிசயங்களை செய்கிறவர், அவர் எல்லா அற்புதங்களை செய்கிற தேவன் கிட்ட நம்ம கொடுத்துடணும். அதனாலதான் நான் எடுத்தோன்னு சொன்ன, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள். இன்னைக்கு தலைப்பு நான் கொடுக்கிற ஒரு ஹெட்டிங்க என்ன தெரியுமா? எனக்காக எங்கேயோ ஏதோ ஒன்னை ஆயத்தப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். எனக்காக எதையோ எங்கேயோ ஆயத்தப்படுத்தி செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யாருன்னா ஏற்றி சொல்லுமா, அடுத்த 5 வருஷத்துல நான் என்ன பண்ண போறேன், நீ எல்லாம் குட்டியா தான் சொல்லுவ. ஆனா அவருடைய திட்டத்துக்குள்ள நீ இருக்கிறனாக்கா உனக்காக என்னென்ன பேச முடியுமோ, எங்கெங்க நிக்க முடியுமோ, என்னென்ன செயல்பட முடியுமோ எல்லாத்தையும் செயல்படுகிற தேவனா இருக்கிறார். சோ எனக்காக எங்கேயோ அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். எனக்காக என் தேவன் எங்கேயோ செயல்படுகிறார். சொல்லாம, எனக்காக தேவன் எங்கேயோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அது எப்படி செயல்படுவார்ன்றத சொல்றேன். எப்படி செயல்படுவார், எனக்காக எப்படி செயல்படுவாரு, அது எப்படி தெரியும் உங்களுக்கு? ஆதியாகமம் 41வது அதிகாரம் 1-8 பாத்தீங்கன்னாக்கா, எகிப்து நாட்டின் ராஜா பார்வோனு அவனுக்கு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல ஒரு சொப்பனம் வந்தது. அவனை கலக்கி போடுற சொப்பனம். ஒரு பெரிய ராஜா அரண்மனைக்குள்ள இருக்கிறாரு, சுத்திலும் எல்லா சோல்ஜர்ஸும் இருக்கிறாங்க. ஆனா அவனுக்கு வந்த சொப்பனம் பாத்தீங்கன்னாக்கா அவனால நிம்மதியா இருக்க முடியாத ஒரு சொப்பனம். அந்த சொப்பனம் அவனை பயமுறுத்தியது, வேதனை கொடுத்தது. இது ஒரு சம்பவம். அந்த வேதனை கொடுத்தது, அவனுக்கு சொப்பனம் வந்தது, அவனால நிம்மதியா தூங்க முடியல என்பது ஒரு சம்பவம். அது அங்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மறைந்திருக்கிற ஒரு மர்மம் என்னன்னாக்கா, ஏன் அந்த சொப்பனம் அவனுக்கு வந்தது, ஏன் அவனுக்கு பயன்படுத்தினாரு, ஏன் அந்த சொப்பனம் அவனை பயமுறுத்தியது நினைச்சீங்கன்னாக்கா, 41 ஆதியாகமம் கர்த்தர் யோசேப்பை எகிப்து நாட்டுக்கு அதிகாரியாக உபயோகப்படுத்துவதற்காக, அதிகாரியாக மாற்றுவதற்காக அவனுக்காக கர்த்தர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நல்லா தெரிஞ்சு, எனக்காக கர்த்தர் எங்கேயோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்களும் ஜெபிக்கிறவங்களும் வேதத்தை வாசிக்கிறவங்களும் இதை தெளிவா சொல்ல முடியும்.
எனக்காக கர்த்தர் எங்கேயோ செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். சோ இந்த இந்த கனவுகள் வரும்போது, இந்த பயங்கள் வரும்போது அந்த எகிப்து ராஜாக்கு, பார்வோன் ராஜாக்கு, ஆனா கர்த்தரு யோசேப்புக்காக அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறாரு. அடுத்த லீடர் யார் வருவா? அடுத்தது இந்த எகிப்தை யார் அரசாளுவா? சோ யோசேப்பு என்றைக்கு உயர்த்தப்பட்டானோ அந்த 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 ராத்திரியே, அந்த முந்தின இரவே இவனை உயர்த்துவதற்காக தேவன் பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்கிறார். அவனை உயர்த்துவதற்காகவே தேவன் ஒரு சொப்பனத்தை கொடு. ஏன்னா இவர் பேரே சொப்பனக்காரன். என்ன அந்த சொப்பனக்காரன் என்ற டைட்டிலை யூஸ் பண்ணல. உன்னை ஏதாவது ஒரு காரியத்துக்கு கர்த்தர் உபயோகப்படுத்துறான்னா உனக்கு முன்னாடியே ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. அது கிண்டலான ஒரு டைட்டிலை கொடுத்துருவாங்க. அந்த கிண்டலான டைட்டிலை கர்த்தர் பாசிட்டிவா மாத்தி போட்டுருவார். ஆமென். அதேதான் ஆண்டவர் நினைச்சா கிருபையா செஞ்சு கொடுக்குவார் நமக்கு. சோ இவனுக்கு சொப்பனக்காரன் அவங்க பிரதர்ஸ் எல்லாம் பேர் வைக்கிறாங்க. அவன் ஊரை விட்டு போயிடுறான். அந்த நேரத்துல அந்த சொப்பனம் வந்ததுக்கு காரணமே யோசேப்புக்காக கர்த்தர் எங்கேயோ செயல்பட்டு கொண்டு இருந்தார். ஆமென். சோ யோசேப்பை கூப்பிட்டு அனுப்புறாரு. ராஜா, சிறைச்சாலையில இருக்கிற யோசேப்பு 14 வருஷம் நான் தப்பே செய்யலையே, அதனால நான் இந்த சிறைச்சாலையில இருக்கிறேனே சொன்னவனுக்கு எப்படிதான் அடுத்த வாழ்வு, அடுத்த கட்ட உயர்வு எப்படிதான் தெரியாது. ஆனா கர்த்தர் நமக்காக செயல்படுவார். ஆமென். கர்த்தர் மேல இருந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவன் தீங்கு செஞ்சான், இவங்க தீங்கு செஞ்சாங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அவங்க அப்படி சொன்னாங்க. எதை குறிச்சும் பயப்படாதீங்க. யார் என்ன திட்டம் போட்டாலும் எனக்காக செயல்படுகிறவர் ஒருத்தர் இருந்து கொண்டேதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ யோசேப்புக்கு இந்த கனவுகளை வந்த போது பார்வோன் கூப்பிட்டு அனுப்புறாரு. ஏன்னா அவர் ஆல்ரெடி சிறைச்சாலையிலும் இன்னொருத்தவருக்கு அங்க அவர் சொப்பனத்தை விவரித்து சொல்றாரு. அப்போ அந்த நியூஸ் போயிட்டு அங்க போய் சேருது, அரண்மனைக்கு போய் சேருது. சோ விசுவாசிங்க, கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்காக அரண்மனைக்குள்ள கூட போக முடியும். கர்த்தர் நம்மளை உயர்த்துவதற்காக அரண்மனைக்குள்ள கொண்டு போயிட்டு செயல்படுறாரு. ஆண்டவர் போயிட்டு அங்க போயிட்டு யாரையும் உலுக்கி எடுத்து நீ இவனை கூப்பிட்டுக்கோ, நீ அவனை கூப்பிட்டுக்கோ, நீ இதை செய் அதை செய் யாருக்கிட்டே சொல்ல, கனவை உண்டாக்குறாரு, கனவை கொடுக்கிறாரு, பயமுறுத்துறாரு. இது யாரடா எனக்கு சொல்லுவா? ராஜா கூப்பிட்டு அனுப்புறாரு யோசேப்பை என்னைக்கு கூப்பிட்டு அனுப்பி அந்த அந்த வாக்கு தத்தங்களை, அந்த அந்த கனவை அவன் சொல்லினானோ அன்னைக்கு அவன் அதிகாரியாக உயர்த்தப்பட்டான். ஆமென். சோ உன்னை உயர்த்துவதற்கு, உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு நீ யாரை பார்க்கணும்? அவரை மட்டும் பாருங்க. டைம் பாஸ்க்காக பார்க்காதீங்க. அவரை நீங்க எந்த அளவுக்கு உற்சாகமா பிடிச்சிருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்வுகளை தருகிற தேவனாய் இருக்கிறார். சோ விசுவாசியுங்கள், கர்த்தர் எங்கேயோ எனக்காக எதையோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்காக எதையோ எங்கேயோ கர்த்தர் இந்த நேரத்துல கூட யோசித்து கொண்டே இருக்கிறார், செய்து கொண்டே இருக்கிறார். அவர் நினைச்சாலும் பல காரியங்களை செய்ய முடியும். நம்ம நினைப்போம் நம்ம ஜெபத்துக்கு பதிலே வரலையே. நம்ம நினைப்போம் சில நேரத்துல கர்த்தர் சும்மாகிறாரு போல, அவர் ஒண்ணுமே செய்யல, அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. இப்படிலாம் நிறைய பேர் பேசுவீங்க இல்ல, ஒண்ணுமே செய்ய மாட்டாரு. எதுக்காக செய்ய மாட்டாரு? எதுக்காக இப்படி என்ன இப்படி வச்சிட்டு இருக்கிறாரு? எதுக்காக எனக்கு இந்த தோல்விகள்? எதற்காக எனக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என்று கர்த்தர் நான் எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் கேட்க மாட்டாரே என்று சொல்லி நீங்க நினைக்கும் போது, கர்த்தர் நமக்காக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற தேவனாய் இருக்கிறார். எதிர்பாராத நேரத்துல அது கிடைக்கவில்லையே. நான் எதிர்பார்த்த நேரத்துல எனக்கு எதுவுமே கிடைக்கல. எத்தனை பேர் சொல்றோம், நான் இவ்வளவு எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. எவ்வளவு நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, பதிலே இல்லையே. சொல்றோமா? எவ்வளவு நாட்களாக நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். நான் சொல்றேன், உங்க கண்ணுக்கு அது தீமையா தோணும், உங்க கண்ணுக்கு சீக்கிரம் நடக்கலையேன்னு தோணும், உங்க கண்ணுக்கு ஏன் நடக்கலன்னு தோணும். ஆனா கர்த்தர் ஒரு திட்டத்துக்குள்ள நம்ம இருக்கும் போது அவர் அழக நேர்த்தியாக செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். பதிலே இல்லையே, ஆனா கர்த்தர் உனக்காக எங்கேயோ செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். ஆமென். நினைக்கிற அளவுக்கு பிள்ளைகள் வாழ்க்கையில வரலையே, பிள்ளைகள் மாற்றங்கள் இல்லையே, நினைக்கிற அளவுக்கு உயர்வு இல்லையே, அதாவது நம்முடைய வாழ்க்கையில அந்த வியாதிகள் சுகமாகவில்லையே, நினைக்கிற அளவுக்கு மாற்றங்கள் ஒண்ணுமே வரலையே. உங்க கண்ணுக்கு மறைவாக தேவன் எங்கேயோ எதையோ அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. உங்க வேலை ஜெபிக்கிற வேலை, உங்க வேலை வேதத்தை படிக்கிற வேலை, உங்க வேலை கர்த்தருக்கு உண்மையா இருக்கிற வேலை. அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்து தானே சொல்றேன். ஒவ்வொரு காரியத்தையுமே, எல்லா காரியத்தையுமே மனுஷனை நம்பி போனாலே ஃபெயிலியர் தான். என்னைக்கு மனுஷனை நம்பி இறங்குறனோ
முடிஞ்சு போச்சு, நடக்கவே நடக்காது. அது ஒரு குழப்பம் வந்து, ஒரு பெயின்ஃபுல் வந்து, ஒரு 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 சரியாவே அமையாது. ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்தீங்கன்னா, ஒண்ணுமே சரியா அமையாத மாதிரி இருக்கணும் மனுஷன. ஆனா ஜெபத்துல வச்சுட்டு போகும்போது, யார் யாரோ வந்து கதவ திறப்பாங்க. யார் யாரோ வந்து நமக்காக செயல்படுவாங்க. யார் யாரோ வந்து நம்மளுடைய வாழ்க்கையில, நாங்க செய்தோம், நாங்க முடிக்கிறோம், நாங்க இருக்கிறோம், நாங்க பண்றோம். ஐயோ! அற்புதத்தை நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆண்டவர் இப்படிலாமா செயல்படுவாரு. சில காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். கரெக்டான நேரத்துல, சரியான நேரத்துல, சரியாக வந்து அழகா நம்மகிட்டயே கொண்டு வந்து பேச வைப்பார். அப்படி செய்கிற தேவன் தான் நம்மளுடைய தேவன். சோ நம்முடைய கண்ணுக்கு மறைவாக எதையோ செய்து கொண்டிருக்கிற எஸ்தர் எடுத்துக்கொள்வோம். எஸ்தர் 6வது அதிகாரத்துல எஸ்தர் 6வது அதிகாரம் அழகா சொல்லுது பாருங்க. இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள நான் உங்களுக்கு காட்டி கொடுக்க விரும்புறேன். 6வது அதிகாரம் 1வது வசனத்துல, அந்த ராத்திரியிலே ராஜாவுக்கு நித்திரை வராதபடியினால், பாருங்க, யாருக்காகவோ கர்த்தர் ராஜாக்களுடைய நித்திரையை டிஸ்டர்ப் பண்றார். ஆமென். யாருக்காகவோ எங்கேயோ கர்த்தர் ராஜாவுடைய நித்திரையை டிஸ்டர்ப் பண்றார். அவங்களுக்கு தூக்கம் வரல. அவன் என்ன சொல்றான், அந்த இடத்துல எழுந்து, அவனுக்கு தூக்கம் வராதபடியால் அந்த கீழே போட்டிருக்கு பாருங்க, எழுதி இருக்கிற நடபடி புஸ்தகத்தை கொண்டு வர சொன்னான். அது ராஜ சமூகத்திலே வாசிக்கப்பட்டது. அது நடவடிக்கை புஸ்தகங்கள் என்ன, டெய்லி டைரி, என்ன டெய்லி டைரியை கொண்டு வந்து என் முன்னாடி வாசி. இதுல ஒரு ரகசியம் இருக்குது. எத்தனை பேர் இதை உணர்ந்தீங்கன்னு தெரியல. இதுக்குள்ள ஒரு ரகசியம் இருக்குது. அந்த நடவடிக்கை புஸ்தகத்தை, தூக்கம் வரலையா, அந்த நடவடிக்கை புஸ்தகத்தை எடுத்துட்டு வா. அது பெருசா இருந்திருக்கும் அந்த நடவடிக்கை புஸ்தகம். அதுல ஒண்ணா வாசிக்கிறாங்க. அதுல வாசிக்கும் போது அந்த நைட்டு ஃபுல்லா உட்காந்து வாசிக்க வைக்கிறாரு. அவருக்கு தூக்கம் வரலன்ட்டு அங்க இருக்கிறவங்களை கூப்பிட்டு வாசிக்க வைக்கிறார். தினமும் எழுதப்பட்டதை வாசிக்க சொல்லுகிறான். வாட்ச்மேன் மொர்தெக்காய் அங்க இருக்கிறாரு. அவர் அங்க இல்ல. ஆனா அவனுடைய பிராணனை காப்பாற்ற ஒரு உதவி செய்தான். என்னைக்கோ ஒரு நாள் மொர்தெக்காய் வந்து ஏதோ ஒரு உதவியை செய்திருக்கிறாரு. இவனுக்கு தூக்கம் வராதனால அந்த டைரியை வாசிக்க சொன்ன, நடவடிக்கை புஸ்தகத்தை வாசிக்க சொன்னதுனால அந்த வாட்ச்மேன் மொர்தெக்காய் பற்றி தனக்கு நன்மை செய்ததை கண்டுபிடிச்சிட்டான். மொர்தெக்காய் வந்து இந்த ராஜாவுக்கு ஒரு நன்மை செஞ்சத ராஜா கண்டுபிடிச்சிட்டார். நடவடிக்கை புஸ்தகத்துல அதை வாசிக்கிறதுனால எவ்வளோ பாருங்களேன், ஆண்டவருடைய டெக்னிக் பாத்தீங்களா, ஆண்டவருடைய அற்புதங்களை பாத்தீங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும், பயங்கர ஆச்சரியமா இருக்கும். அவனுக்கு தூக்கம் வரல, வேற ஏதாவது அவன் கதை அடிச்சிருக்கலாம், டான்ஸ் ஆட சொல்லியிருக்கலாம், இல்ல ஏதாவது வேற எங்கன வெளியே போயிருக்கலாம். பட் நடவடிக்கை புஸ்தகத்தை எடுத்துட்டு வா, அதுல மொர்தெக்காவை பத்தி எழுதி இருக்குது. மொர்தெக்காய் எனக்கு நன்மை செய்தான், அவனுக்கு ஏதாவது நீங்க செஞ்சீங்களா? உடனே அதை வாசித்த உடனே அவன் கேட்கிற அடுத்த கேள்வி, உடனே கேட்டான், அவனுக்கு ஏதாவது நன்மை செய்தீங்களா, அவனை கனப்படுத்தினீங்களா கேட்கிறான். அவனை கனப்படுத்தினீங்க, அந்த அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னா இருக்கும். அதாவது ஒன்னும் செய்யவில்லைன்னு சொல்ல உடனே கீழே 6வது வசனத்துல, 6வது அதிகாரம் 9வது வசனத்துல 11வது வசனத்தை, உடனே ஆள் அனுப்பி, காவலர்களை அனுப்பி மொர்தெக்காயை கனம் உண்டாகப்படுகிறது. உடனே ஆள் அனுப்பி மொர்தெக்காய்க்கு கனம் பண்ண சொல்றான். எப்படி பாருங்க, எங்கேயோ கடந்த ஒரு வாட்ச்மேன் மொர்தெக்காய் எங்கேயோ என்னைக்கோ அந்த ராஜாவுக்கு ஏதோ ஒரு உதவியை செய்திருக்கிறாரு. இந்த இடத்துல அந்த நடவடிக்கை புஸ்தகத்துல எழுதப்பட்டதுனால அந்த அந்த காரியம் அவனுடைய கண் பார்வைக்கு, அவனுடைய காதுக்கு கேட்ட உடனே கனம் பண்ண வைக்கிறான். அவனை கனம் பண்ணி அவன் காவலாளர்கள் அதாவது அவர் காவலாளர்கள் அவர் என்ன பண்றதுன்னே தெரியல, அவனை கூப்பிட்டு கனம் பண்ண சொல்றாங்க. இதை எப்படி பாக்குறேனாக்கா, மொர்தெக்காய் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தவர். சோ அந்த ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் மறக்கவில்லை. ஆபிரகாமின் சந்ததியை கனப்படுத்துவதற்கு தேவன் அரண்மனைக்குள்ள கிரியை செய்யறாரு. என்ன பாருங்க, தேவன் அரண்மனைக்குள்ள கிரியை செய்யறாரு பாருங்க. அந்த ஆபிரகாமினுடைய சந்ததியை கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதனாலதான் நீங்களும் நானும் ஆபிரகாமின் குமாரரும் குமார்த்திகளுமாய் இருக்கிறோம். இந்த ஆபிரகாமின் குமாரரும் குமார்த்திகளா இருக்கிறோமாங்கிறா, கண்டிப்பா உண்மையா வாழும் போது கர்த்தர் நம்மை கனப்படுத்தியே தீர்வார். ஆமென். நம்மளை கனப்படுத்துவார். எப்படி கனப்படுத்துவார்னு தெரியாது, எந்த இடத்துல கனப்படுத்துவார்னு தெரியாது, எப்படி கனப்படுத்துவார்னு தெரியாது. அப்படி கர்த்தர் நமக்கு கனப்படுத்துவார். பார்வோன் ராஜாவுக்கு அதேதான் அங்க நடக்குது பாருங்க. அங்க என்ன நம்ம பார்த்தல, யோசேப்புடைய வாழ்க்கையிலும் பார்வோன் ராஜாவுக்கு சொப்பனத்தை தராரு, யோசேப்பை கொண்டு வருகிறாரு. யோசேப்பு யாரு? ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர். மொர்தெக்காய் யாரு? ஆபிரகாமின் சந்ததியில இருந்து வந்தவர். சோ ரெண்டு பேரையும், இந்த ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்தவங்களை அரண்மனைக்குள்ள கனப்படுத்துறாருங்க. அவரு அரண்மனைக்குள்ள கனப்படுத்துறாரு. அவங்களை வெளியே
வெளியில வச்சு கனப்படுத்தல, ஏதோ ஒரு 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 டென்ட் போட்டு அவங்களை கனப்படுத்தல, ஏதோ வெளியில எல்லாரும் எதிர்க்கும் அவரை கனப்படுத்த, அரண்மனைக்குள்ள கொண்டு வந்து அரண்மனைக்கே தலைவர்களாக மாத்தி அவங்களை கனப்படுத்துறாருங்க. சோ இந்த அகஸ்வேரு ராஜாவுக்கு நித்திரை வராம இருந்ததுக்கு காரணமே இதுதான், தேவ செயல் இது. 2 ராஜாக்களுக்கு நம்ம பார்த்தோம், இங்க 2 பேருக்கும் நித்திரை வரல, 2 பேரும் சொப்பனத்துல கஷ்டப்பட்டாங்க, 2 பேரும் அந்த 2 பேரை கொண்டு வருவதற்கு 2 ராஜாக்கள் ஆண்டவர் டிஸ்டர்ப் பண்ணாரு. உனக்காக எனக்காக கர்த்தர் யார் யாரை வேணா டிஸ்டர்ப் பண்ணலாம். உனக்காக எனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார். உனக்காக உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் யார்கிட்டயோ பேசுவார். உன்னை உயர்த்துவதற்கு கர்த்தர் யாரையோ பிடிச்சி எழுப்பி அனுப்புவார். உன்னை உயர்த்துவதற்கு உன்னை ஞாபகம் வந்து, உன்னதான் நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் உன்னதான் வந்து பேசணும்னு நினைச்சேன், நீதான் என் மனசுக்குள்ள வந்த சொல்லுவதற்கு கர்த்தர் யாரையோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆமென், ஆமென். இழந்துராதீங்க, இப்படிப்பட்ட சம்பவங்களை இழந்துராதீங்க. கர்த்தர் செய்யவே மாட்டாரு, நான் என்ன பண்றது, நான் எங்க போறது, அவரே செய்ய மாட்டாரு, அவர் எனக்கு என்ன பண்ணுவாரு, அவர் எனக்கு ஒண்ணுமே பண்ணலையே. குறை என்னைக்குமே சொல்லாத, என்னைக்குமே குறை சொல்லாத, நீ கர்த்தரை மட்டும் பிடிச்சுக்கோ, அவர் எங்கேயோ உனக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பார். சோ இதன் முடிவே பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு காரியத்துல நம்ம பார்த்தோம். பார்வோனா இருக்கட்டும், அகஸ்வேரு ராஜாவா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், மொர்தெக்காயா இருக்கட்டும், இந்த 2த்துலயுமே ஆபிரகாமின் சந்ததி அரண்மனையிலே ராஜரீக மகத்துவத்தை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. ராஜரீக மகத்துவம். எங்கெல்லாம் நீ உயர்த்தப்படுறியோ, எங்கெல்லாம் கர்த்தரோட உயர்த்தி வைக்கிறாரோ, எங்கெல்லாம் கர்த்தரோட கொண்டு போறாரோ, அதெல்லாம் ராஜரீக மகத்துவம். ஆமென். ராஜரீக மகத்துவத்தை கர்த்தர் கொண்டு வருவார். சோ இவர்களை உயர்த்துவதற்காக தேவன் அரண்மனைக்குள்ள கிரியை செஞ்சார். இதெல்லாம் யோசேப்புக்கு தெரியாது, மொர்தெக்காய்க்கு தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. தேவன் நமக்காக எங்கேயோ செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. எங்கேயோ செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு மட்டும் உண்மையா வாழுங்களேன், கர்த்தருக்கு மட்டும் உண்மையா வாழுங்களேன். ஆண்டவரை மட்டும் தூக்கி போட்டுறாதீங்க. என்னைக்கும் டேஸ்ட் பண்ணீங்கல்ல ஆண்டவரை, என்னைக்கும் நீங்க அறிந்து கொண்டீங்கல்ல, என்னைக்கும் நீங்க உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கல்ல, உங்க கஷ்டத்துல வந்து அவர் உதவி செஞ்சார்ல, உங்க கஷ்டத்துல உங்களை தூக்கி எடுத்தார்ல, உங்க கண்ணீரை தொடச்சார்ல, உங்க வாழ்க்கையில வந்தார்ல, அந்த தேவனை என்னைக்குமே தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா அவர் உங்களுக்காக எதையோ செய்து கொண்டே இருக்கிறார், எங்கேயோ அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். அவர் செயல்படும் போது அதை தடுக்கிறதுக்கு யாரால ஒண்ணும் செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, தயவு செய்து சொல்றேன், இந்த செய்தியை நீங்க கேட்கறீங்கன்னாக்கா கர்த்தர் உனக்காக தான் பேசிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. உனக்காக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார், உனக்காக பேசி கொண்டிருக்கிறார், உனக்காக. ஐயோ, எனக்காக யாரும் இல்லையே பேசுவதற்கு. யூ டோன்ட் நீட் எனி ரெக்கமெண்டேஷன். யோசேப்பு ரெக்கமெண்டேஷன் கொண்டு போனாரா? மொர்தெக்கா ரெக்கமெண்டேஷன் கொண்டு போனாரா? யூ டோன்ட் ஹேவ் எனி பேக்ரவுண்ட். எனக்கு எந்த பேக்ரவுண்ட் வேணாம் ஆண்டவரே. எனக்கு குழியில தள்ளப்பட்டேன், நான் குழியில இருந்தேன், என்ன தூக்கி கொண்டு வந்து அரண்மனையில நிறுத்துனீங்க, அது நீங்க தான் செஞ்சீங்க. ஆமென். கர்த்தரால என்ன வேணாலும் செய்ய முடியும். வாலிப பிள்ளைங்களா எழுந்துறாதீங்க. தயவு செய்து சொல்றேன், ஆன்லைன்ல இருக்கிறவங்க வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீ இன்னைக்கு போடுற ஒவ்வொரு ஜபமும் முழங்காலும் நாளைக்கு அது உன்னுடைய உயர்வு. அல்லேலூயா. என் வாழ்க்கையில நான் பார்த்தேன், என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சேன், என்னுடைய வாழ்க்கையில வாலிப காலத்துல எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சேன். எல்லாத்தையும் அநேக நேரங்களில நினைக்கிற ஒரு காரியம், ஆண்டவரே என்னுடைய வாலிப நாட்களில ChatGPT கிடையாது, AI கிடையாது, செல்போன் கிடையாது. என்னுடைய வாலிப நாட்களில் நீங்க அதெல்லாம் வந்து உலகத்துல காட்டவே இல்லையே ஏசப்பா, அதுக்காக ஸ்தோத்திரம், நன்றி நன்றின்னு சொன்னேன். ஏன்னாக்கா ஒருவேளை அதை காட்டியிருந்தானாக்கா நான் ஊழியத்துக்கு வராம போயிட்டு இருப்பனோ, நான் ஊழியத்துல இன்வால்வ் ஆயிருக்க மாட்டேனோ, என்னுடைய சொந்த ஸ்போர்ட்ஸ்லயே நான் போயிருப்பனோ அப்படிலாம் நினைச்சேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆனா இந்த நாட்களில கர்த்தர் அவர் நோக்கி கூப்பிடும் போது எல்லா காரியத்தையும் அன்னைக்கு வாலிப நாட்களில ஜெபம் பண்ணுது. வாலிப பிரயாசத்துல மட்டும் தயவு செய்து சொல்றேன், யோசேப்பை போல ஆண்டவரே அந்த மொர்தெக்காய் எப்படி ஆண்டவரோடு கூட வாழ்ந்தாங்க, அந்த மாதிரி நீங்க வாழ ஆரம்பிக்கிறீங்கனாக்கா உனக்காக கர்த்தர் எங்கேயோ செயல்பட்டு கொண்டேதான் இருப்பாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக செயல்பட்டு கொண்டே இருப்பார். ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லுதலாம். ஆண்டவர் நமக்காக செயல்படுகிற தேவனா இருக்கிறார். உங்க சந்ததிக்காக, எதிர்காலத்துக்காக, உங்க பிசினஸ்க்காக, உங்க ஊழியத்துக்காக, உனக்காக கர்த்தர் எங்கேயோ செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கேயோ கர்த்தர் நமக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். எங்கேயோ என் பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, வாழ்க்கையில நான் செய்ய போகிற ஆண்டவரே செய்கிற ஊழியத்துக்காக எங்கேயோ கர்த்தர் எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்ம அறிவுக்கு அவர் சும்மா இருக்கிறது போலதான் தெரியும். நம்ம அறிவு சொல்லும், அவர் எங்க கண்டுகிறாரு, என்ன
அப்படிதான் தெரியும். நமக்கு நம்மளுடைய அறிவுக்கு அவர் ஒண்ணுமே செய்யல, அவர் எதையுமே அவர் நமக்கு செய்வதில்லை என்றுதான் நமக்கு தெரியும். ஆனா நமக்காக அவர் ஏதோ ஒரு பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். ஏதா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், உன் ஃபியூச்சரா இருக்கட்டும், உன் படிப்பா இருக்கட்டும், உன் வேலையா இருக்கட்டும், உன் பிசினஸா இருக்கட்டும், உன்னுடைய சொந்த குடும்பத்தின் காரியங்களா இருக்கட்டும், எந்த காரியமா இருந்தாலும், எனக்கு தெரியாது ஆண்டவரே, எனக்கு தெரியாது, நீங்க செஞ்சு முடிங்க. நான் ஒரு இடத்துலயும் வாழ்க்கையில முழங்கால் போட்டதுனால கர்த்தர் என் தேவைக்காக எல்லாமே அவர் செயல்பட்டு கொண்டு இருந்ததை நான் அனுபவிச்சு இன்னைக்கு சாட்சியா நிக்கிறேன். அல்லேலூயா. மறந்துடாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. அததான் நான் சொல்றேன். அந்த வாலிபம் சொல்லும், உலகம் ஒரு பக்கம் வாலிபத்தை இழுக்கும், ஆனா கர்த்தர் சொல்லுவாரு, நீ என் கூட நில்லு, நீ என் கூடவே நில்ல, நான் உன் கூட நிக்கிறேன், நான் உன்னை உயர்த்துகிறது இந்த உலகம் பார்க்கட்டும்னுவாரு. ஆமென். ஹல்லேலூயா. எனக்காக செயல்படுகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்காக செயல்படுகிற தேவன். எல்லாரும் சொல்லலாமா? எனக்காக செயல்படுகிற தேவன். அவர் செய்யும் போது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். இந்த வசனம் பைபிள்ல இருக்குது. கிரகிக்க கூடாத பெரிய காரியங்கள். சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு புரியல, நான் என்ன எழுதுவேன்னு தெரியல, ஆண்டவரே நான் எங்க போவேன்னு தெரியல, ஆண்டவரே காம்படிஷன் வேர்ல்டு இது, இந்த இப்படிப்பட்ட உலகத்துல போட்டி பொறாமை நிறைந்த உலகத்துல நான் எங்க போவேன்னு தெரியாது, ஆனா எனக்காக நீர் ஒரு வாசஸ்தலத்தையும் ஒரு இடத்தையும் ஒரு உயர்வையும் எல்லாமே நீர் வைத்திருக்கிறீர். ஆண்டவரை நம்புறவங்களுக்கு கிரகிக்க கூடாத நன்மைகளை செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சரி, யாருக்காக தேவன் செயல்படுவார்? யாருக்காக பார்க்கலாமா? எஸ்தர் 3வது அதிகாரம் 1-4 வசனங்களை பார்த்தீங்கன்னாக்கா, ராஜா சொல்லுகிறார், ஆமானை எல்லோரும் நமஸ்கரிக்க வேண்டும். ஆமென். யார? ஆமானை எல்லோரும் நமஸ்கரிக்க வேண்டும், ஆனா வணங்க வேண்டும் சொல்றாரு. எல்லாரும் வணங்குறாங்க, எல்லாரும் போயிட்டு ஆமான வணங்குறாங்க, எல்லாரும் ஆமான நமஸ்கரிக்கிறாங்க. 2வது வசனத்துல பாருங்க, ஆனாலும் மொர்தெக்காய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஆமென். அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. ஏன்? எதுக்கு? அங்கதான் ஒரு வசனத்தை நான் பார்த்தேன். யாத்திராகமம் 20வது அதிகாரம் 4வது வசனத்துல, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் இருக்க தண்ணீரிலும் உண்டான சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமே, தெளிவா சொல்லிட்டாரு. இந்த உலகத்துல பூமிக்கு கீழே இருக்கிற தண்ணீரிலும் உண்டான உனக்கு ஒப்பான எந்த ஒரு சொருபத்தையும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமென். அல்லேலூயா. ஐயோ, எங்க வீட்டுல எல்லாம் ஒண்ணுமே இல்ல பாஸ்டர், எந்த போட்டோ இல்ல பாஸ்டர், எங்க வீட்டுல எதுவுமே இல்லை, நாங்க நல்லா இருக்கிறோம் பாஸ்டர், ஒண்ணுமே கிடையாது. நீ யார வணங்குற? யார உன் முன்னாடி கல்லா வச்சுக்கிற? யார்? உன் புருஷனையா, உன் மனைவியையா, உன்னுடைய பிள்ளைகளையா, உன் சொத்தையா, உன்னுடைய சுதந்திரத்தையா, இல்ல உனக்காக கொடுக்கப்பட்ட சில காரியங்களையா? இதையே நினைச்சுக்கிட்டு அதுவும் விக்கிரகம் தான். ஆமென். அதுவும் விக்கிரகம் தான். எல்லாத்தையும் இதை மட்டும்தான், இதை மட்டும் நினைச்சுக்கிட்டு சைட்ல தான் கத்தரை வச்சுக்கிற சிலர்லாம், சைட்ல கத்தரை வச்சுக்கிறது ப்ரொடெக்ஷனுக்காக. இதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே போறேன் ஆண்டவரே, இதெல்லாம் நான் வணங்கிக்கிறேன். அங்க நல்லா தெளிவா போட்டுக்குது, யாரு மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியில் கீழ் தண்ணீரில் உண்டாய் இருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொருபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஆமென். எதையுமே நீ உனக்கு உண்டாக்காத, உன் மனசுக்குள்ள வச்சு நீ உண்டாக்காத. இவர்தான் என் தெய்வம் சொல்லி உண்டாக்காத. உலகத்துல இருக்கிறவங்க யாருமே உனக்கு தெய்வமா ஆக முடியாது. ஆமென். அல்லேலூயா. என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, என்னென்னமோ பழமொழிகளா சொல்லுவாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல நான் பாக்குறேன், எதையுமே உனக்காக உருவாக்கி கொள்ளாத. என்ன, நான்லாம் எப்படி போறேன்? நான் இப்படியே தான் பார்த்துட்டு இருக்கிறேன், நான் இதே தான், என்னுடைய வேலை, என்னுடைய தொழில், என்னுடைய படிப்பு, நான் இப்படிதான் போயிட்டு இருக்கிறேன். அதுவும் விக்கிரகம் தான் உனக்கு. ஏன்னா நீ ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடு. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இதெல்லாம் போட்டு அதை விக்கிரகமா ஆக்கி உனக்கு முன்னாடி வைக்காத. ஆமென். அல்லேலூயா. நான் போன வாரம் கூட பணத்தை பத்தி பேசிட்டு இருந்தேன்ல, அப்போ சிலருக்கு விக்கிரகம் எது? பணம். சிலருக்கு விக்கிரகம் எது? சொத்து. ஒரு பேய் இருக்குது, அந்த பேய்க்கு ஃபுல் சொத்து வாங்கினே இருக்கணும், அதனாலதான் அந்த பேயின்னு சொல்றேன் நான். அங்க இருக்கிறதோ எவனவனெல்லாம் ஏமாத்தி வாங்கணுமோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கும். ஆனா யோசிப்பேன், இது அது மாதிரி ஒரு பிசாசு போல அதுக்கு
எல்லாம் அங்கங்க வாங்கினே இருக்கணும். யார் யார் ஏமா விற்கிறானோ, யார்கிட்ட போய் டீல் பேசலாம், அவங்களுக்காக வாங்கி தனக்கு எடுத்துக்கிறது, நான் மற்றவங்களுக்காக வாங்க போறேன்னு சொல்லிட்டு தனக்கு எடுத்துக்கிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப பயங்கரமா இருக்கும். பிரியமானவர்களே, இதை கூட கர்த்தர் விக்கிரகமா தான் பார்க்கிறாரு. நான் விக்கிரகமா பார்க்கிறேன்? எது எனக்கு எது? ஸோ ஒருவேளை இப்படி சொல்லலாம், இப்படி கூட எடுத்துக்கலாம். பா, என் புள்ளதான் தெய்வம், என்னை காப்பாத்த போகுது. அங்கேயே உன் புள்ளைய விக்கிரகம் ஆக்கிட்டியா? அது விக்கிரகம் தான், அது புள்ள கிடையாது. அப்ப விக்கிரகம் பேசுமா, உன் புள்ள பேசுமா? நீ என்னைக்கு உன் புள்ளைய இதுதான் என் தெய்வம் சொல்லி ஆக்குறியோ, அன்னைக்கு உன் புள்ள அவுட்டு. என்ன அது உன்கிட்ட பேசுமா? பேசாது, பேச முடியாது. அது விக்கிரகம் ஆயிடுச்சு. நீ விக்கிரகமா ஆக்கிட்ட. இப்படிப்பட்ட காரியங்கள்ல உஷார். இதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு, ஏசப்பா உங்களை விட்டா எனக்கு வேற வழியே இல்லை ஏசப்பா, நீங்க தான் ஏசப்பான்னு சொல்லிட்டு இருக்கிறனாக்கா, ஆண்டவர் உனக்காக செயல்பட மாட்டார். ஆமென், ஆமென், அல்லேலூயா. உங்களுடைய பென்ஷன்லாம் யாரு? வாய் வந்துச்சா பாரு. நான் டெய்லியே சொல்லுவேன், ஏசப்பா நீங்க தான் என் பென்ஷன். எத்தனை பேர் பென்ஷன் வாங்க போறேன்? ஒருத்தர் இங்க வாங்குற ஆளே கிடையாது. பென்ஷன் வாங்குற ஆசாமி ஒண்ணு கூட கிடையாது. ஆனா சொல்ல கூட மனசு வரல பாரு. அப்படின்னா உனக்கு வச்சிருக்கிற சொத்தையும் உனக்கு வச்சிருக்கிற பணத்தையும் நீ விக்கிரகமா பார்த்துட்டு இருக்கிற. இதுதான் எனக்கு சோறு போடும், இதுதான் எனக்கு ஃபீஸ் கட்டும், இதுதான் எனக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கும், இதுதான் எனக்கு எல்லாத்தையும் தரும், இதுதான் என்னுடைய மெடிக்கல். ஹலோ, அதெல்லாம் விக்கிரகம் தான். நீ நினைச்சுக்கிட்டியா? ஒன்னும் இப்ப பாஸ்டர் வெறும் அந்த சிலையை மட்டும் தான் பேசுறாங்க. இதெல்லாம் தான் சிலை. உன் மனசுக்குள்ள வச்சிருக்கிறது இதெல்லாமே சிலை தான். என்ன இது எல்லாமே வில்லியமுக்கு மட்டும்தான் புரியுது நான் பேசுறதெல்லாம். மற்ற யாருக்கும் புரியுது இல்ல. பயம். ஏன்னா நம்மளை பத்தி பேசுறாங்களே, நம்மளும் இப்படித்தானே பண்ணினுக்கிறோம். என்ன ஆண்டவர் இங்க வாயேன், என்ன பண்ற, என்ன யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டு ஏதோ காட்டு, உன் பேங்க் புக் எல்லாம் காட்டு, உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் எல்லாம் காட்டு, என்ன பண்ணுவீங்க? ஓரம் ஒதுங்கி போக மாட்டீங்க? இல்ல ஆண்டவர் அப்புறமா காட்டுறேன், அப்படியே ஓரம் ஒதுங்கிடுவீங்களா? நைஸ், அப்படியே நழுவி. மனுஷனுக்கே நழுவி போறீங்க, ஆண்டவருக்கு நழுவி போக முடியுமா? நழுவியே போக முடியாது. அப்படியே ஓரம் கட்டிக்கிட்டு என்ன பேசுவீங்க? இல்ல ஆண்டவர், இல்ல ஆண்டு. சோ ஏன்னாக்கா ஒண்ணு நம்ம விக்கிரகமா பார்த்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு அம்மா அப்பாவை ஒரு விக்கிரகமா பாக்குறது. அவங்க எல்லாம் செஞ்சுப்பாங்க, எனக்கு அவங்க செஞ்சு முடிப்பாங்க. என்னதான் என் பிள்ளைங்க என்ன 1008 கஷ்டத்தை சொன்னாலும் நான் ஒரே ஒரு வார்த்தை, சின்ன வயசுல இருந்து இப்போவும் போய் ஜோமன், எல்லாத்துக்கும் போய் ஜோமன், ஜபம் பண்ணாலே எல்லாத்தையும் கத்த சரிப்படுத்துவார். இந்த ஒரு வார்த்தையை பேச கத்துக்க எல்லாருமே. ஹல்லேலூயா. ஆமா, அந்த நேரத்துல அங்க பாருங்க, அங்க ஆமான மொர்தெகாய் மட்டும் வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அதாவது இப்படிப்பட்ட ஒரு தைரியம் எப்படி வந்தது? சோ முதலாவது நான் சொல்றேன், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்து காட்டுங்க. கர்த்தருக்காக வாழ்கிற எந்த மனுஷனுக்கும் கர்த்தர் அவங்களுக்காக எங்கேயோ செயல்பட்டு கொண்டே இருப்பார். ஆமென். அவங்களுக்காக எங்கேயோ செயல்பட்டு கொண்டே இருப்பார். கர்த்தருக்காக. மனுஷன் என்ன தெரியுமா சொல்லுவான்? நீ என்னதான் நம்பி வாழணும், நான் தான் உனக்கு, வேற யாரும் கிடையாது. அப்படி கிடையாது. அந்த காலத்து தீர்க்கதரிசிகளோ ஆண்டவரை நம்பினவங்களோ யாரும் பைபிள்ல இருக்கிறவங்க எந்த மனுஷனும் நம்பி வாழல. அவங்கெல்லாம் ஆண்டவரை நம்பி வாழ்ந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. ஆமென். இப்போவும் நாளையில இருந்து என்ன தொடங்கிடும்? ஒன்னும் தொடங்கல. உன்னை பத்தி தான் நீ யோசிப்ப. அதுதான் உன்னை பத்தி யோசிக்கிறதே விக்கிரகம். நாளையில இருந்து என்ன தொடங்க போது? இன்னைக்கு இருக்கிற வரைக்கும், இங்க இருக்கிற வரைக்கும் பாஸ்டர் சொல்றது கரெக்ட் தான், ஆனா செய்யக்கூடாது இப்படிலாம். ஆனா அப்படி வெளில போனவொடனே என்ன யோசிக்க போற? உன்னை பத்தி தான் யோசிக்க போற. அதுவே விக்கிரகம். என்ன உன்னை பத்தியே யோசிச்சுக்கிட்டு, உன்னை பத்தியே பண்ணிக்கிட்டு, உன்னை பத்தியே இங்க போலாம் அங்க போலாம், எனக்கு இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், இதே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தா, இந்த பைக்கை வாங்கணும், அந்த காரை வாங்கணும், இப்படி வாழணும், அப்படி செய்யணும், எல்லாமே உன்னுடைய ஆசைக்குள்ளாக விக்கிரகமாக அது மாறக்கூடாது. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக மாறுதலை உண்டாக்குகிற தேவனா இருக்கிற இடத்துல கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டுங்க. எங்க இருக்கிறீங்களோ கர்த்தருக்காக வாழ்ந்து காட்டுங்க. எங்க இருக்கிறீங்களோ, அரண்மனையில் வாசலில் இருக்கிற மொர்தெகாய் கர்த்தருக்காக வாழ்கிறான். ஒன்னும் இல்லாத மொர்தெகாய், வாட்ச்மேன் மொர்தெகாய் ஆண்டவருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து காட்டுறார். நான் நமஸ்கரிக்கவும் மாட்டேன், நான் வணங்கவும் மாட்டேன். அரண்மனைக்குள்ள கர்த்தர் அவனுக்காக செயல்படுகிறார். ரோமர் புஸ்தகம், ரோமர் நிருபம் 14வது அதிகாரம் 6வது 8வது வசனத்துல, நான் பிழைத்தாலும் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறேன், மரித்தாலும் கர்த்தருக்காக மரிக்கிறேன் பவுல் சொல்கிறார்.
என்ன ஒரு அதிசயமான அற்புதமான வார்த்தையை பேசுகிறார். நான் பிழைத்தாலும் கர்த்தருக்காக பிழைத்திருக்கிறேன், நான் மரித்தாலும் கர்த்தருக்காக. அப்புறம் சொல்றாரு பாருங்க 6வது வசனத்துல, நாட்களை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுங்கள். ஆமென். யாருக்காக? கர்த்தருக்காக. இந்த நாளை கொடுத்திருக்கிறாரா ஆண்டவரே, இந்த நாள்ல நான் என்ன பண்ணணும், நான் கர்த்தருக்காக நான் விசேஷித்துக் கொள்கிறேன் அந்த நாட்களை, இந்த நாளை நான் கர்த்தருக்காக. சோ இப்ப நான் சொன்னல, இப்ப போயிட்டு என்ன யோசிக்க போறீங்க? உங்களை பத்தி தான் யோசிக்க போறீங்க. ஆனா கர்த்தர் இங்க பவுல் சொல்றாரு, உங்களுக்காக விசேஷித்துக் கொள்ளுங்கள், நான் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறேன், நாட்களை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறேன். ஆமென். கர்த்தருக்காக ஒவ்வொரு ஆத்மாவும் கர்த்தருக்காக நம்ம இப்படி செயல்படுறோம்னாக்கா, எனக்காக எங்கேயோ அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். எனக்காக எங்கேயோ அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 23, 24 பாருங்க. 20வது அதிகாரம் 23, 24 அழகா சொல்லப்படுகிறது. கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன், ஆகிலும் ஒன்றுக்கும் குறித்து கவலைப்படேன். பாருங்க, கட்டுகள் இருக்குதா, அங்க உபத்திரவங்கள் இருக்குது. ஆனா பவுல் சொல்கிறாரு, ஆகிலும் ஒன்றுக்கும் நான் கவலைப்படேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒன்றுக்கு நான் கவலைப்படேன் சொல்லிட்டு, என் பிராணனை என்னை அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலே பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவும் விரும்புகிறேன். இன்னும் அழகா ஒரு காரியத்தை செஞ்சு முடிக்கிறாரு பாருங்க. அந்த 23வது வசனம் 24வது வசனத்துல, நான் எதை குறித்து கவலைப்படேன். இப்போ ஆண்டவர் உங்ககிட்ட என்ன கேட்பாருன்னு நினைக்கிறீங்க? உனக்கு என்ன வேணும்னு கேட்பாரு நினைக்கிறீங்களா? உங்க முகத்தெல்லாம் பார்த்தா அப்படித்தான் தெரியுது. கர்த்தர் வந்தான்னா என்கிட்ட பரதாபம் மூஞ்சி வச்சுப்போம்ல, எப்படியும் அந்த அலங்கார வாசலுக்கு வெளியில உட்காந்துட்டு இருந்தானே, யாரு அவன்? பேரு என்ன? உள்ள வாங்குற யாரு? அங்க அலங்கார வாசல்ல வெளியில உட்காந்துட்டு இருந்தவன் யாரு? நல்ல சத்தமா இந்த ஆன்லைன்ல எல்லாம் கேட்கட்டும். அப்போ உள்ள உட்காந்துக்கிறவங்க எல்லாம், சர்ச்சு உள்ள உட்காந்துக்கிறவங்க எல்லாம் யாரு? எல்லாம் ஒண்ணும் தான். வேற வழியே கிடையாது. ஆனா பவுல் சொல்கிறான், எதற்கும் கவலைப்படேன். ஆமென், ஆமென். எதற்குமே கவலைப்படேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உன் வாழ்க்கையில நீ இயேசுவை அறிஞ்சிருக்கிறனாக்கா, இயேசு உனக்கு தெரியும்னாக்கா, நீ மேன்மையா போய்கிட்டே இருக்கணும். அதே லெவல்ல இருக்கக்கூடாது, அதே லெவல்ல சேம் லெவல்ல நீ இருக்கக்கூடாது. நீ இருக்கிறனாக்கா முன்னாடி பேசு, முன்னாடி இத்தனை காரியங்களை செய்ய. ஆண்டவருக்காக நான் இதை உழைப்பேன், நான் ஆண்டவருக்காக இப்படி இருப்பேன், நான் ஆண்டவருக்காக நான் இதை செய்வேன், நான் இதை ஓடுவேன். உன்னுடைய வார்த்தைகளை உன்னை காட்டி கொடுக்கும், நீ எப்படி இருக்கிற ஆண்டவருக்குள்ளன்னு சொல்லிட்டு உன் வார்த்தைகளை காட்டி கொடுக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. முன்னாடி பேசி சும்மா வார்த்தைகளை அளக்குறது இட்ஸ் நாட் ஈஸி. அன்லஸ் உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் செய்ய முடியும். அதனால்தான் அவர் சொல்றாரு, எனக்கு முன்னாடி உபத்திரவங்கள் இருக்குது, எனக்கு முன்னாடி கட்டுகள் இருக்கிறது, ஆனா நான் ஒன்றுக்கும் கவலைப்படேன், என் பிராணனையும் அருமையாக எண்ணேன். ஆமென், ஆமென், ஆமேனா. நாளைக்கு எதனா ஒரு கஷ்டம் வந்தா என்ன பண்ணுவீங்க? என்ன செய்வீங்க? நீங்க சொல்ல முடியுமா? என் பிராணனை நான் அருமையாக என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ணுவீங்க? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அதுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? உட்காந்து அழுதுட்டு இருப்பீங்க, பாஸ்டருக்கு போன் அடிக்கணும்னு சொல்லுவீங்க, இல்ல மினிஸ்டருக்கு போன் அடிக்கணும்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாதுங்க. ஆண்டவர் நமக்கிட்ட வித்தியாசமான வாழ்க்கையை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. அதே மாதிரிதான் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 45, 46 தாவீது கோலியாத்தை பார்க்க நேரடியா பேசலாம். சாத்தான்கிட்ட நேரடியா பேசலாம். தாவீது கோலியாத்தை பார்த்து நேரடியாக பேச வருகிறார். கோலியாத்தே, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தீபிகா சொன்னாங்கல்ல, ஒரு விரோதியும் மனசுக்குள்ள நினைச்சுக்கினீங்களா கேட்டாங்கல்ல. நான் ஏன் நினைக்கணும்னு கேக்குறேன். அந்த விரோதிகளை நினைச்சு எனக்கு பிபி ஏறதுக்கு வானா, அந்த விரோதி அப்படியே கிடக்கட்டும், என்னன்னா பண்ணின்னு போட்டோம். ஆண்டவரே விரோதியை கூட ஆசீர்வதிங்க. ஆமென், ஆசீர்வதிங்க. அந்த மாதிரி தாவீது சொல்ற நேரா, கோலியாத்தே நான் என்ன பண்றேன், இன்னைக்கு உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பார் ஆண்டவர். இந்த ஜெபம் எத்தனை பேர் பண்ண முடியும் உன் விரோதியை பார்த்து? என்ன தீபிகா இப்படி கேட்கலாம்ல? உன் விரோதியை பார்த்து எத்தனை பேரு இப்படி ஜெபம் பண்ண முடியும்? உன்னை என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுப்பார்.
எத்தனை அதுக்கு நீ ரொம்ப திமுறா பண்ணி கூடாது. உன் கையில கத்த இருக்கிறாரு, உன்னை கையில ஒப்பு கொடுத்துறாரு, உன்னை உடனே தாவீது போல மாத்திடுவாரு, நீ அவங்க கோலியாத் ஆயிடுவாங்க. அந்த 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 ட்ரீமுக்குள்ள பெருமைக்குள்ள போகாத. ஆண்டவரே உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன், அந்த விரோதியை உங்க கையில ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. ஆண்டவர் பார்த்துப்பாரு. சொல்றான் அவன், நான் உன்னை ஜெயிப்பேன். ஏன்னாக்கா இதனாலே இஸ்ரவேலிலே தேவன் உண்டு என்று ஜனங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சோ கர்த்தர் ஏதாவது செய்யறானாக்கா, நம்மளுடைய வாழ்க்கையில எதையாவது செய்யறானாக்கா, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில ஜெயம் கொண்டு இருக்கிறார், என் வாழ்க்கையில இஸ்ரவேலின் தேவன் எல்லாரும் இருக்கிறார் என்று அறிந்து கொள்வதற்காக தான் கர்த்தர் செய்யறார். ஆமென். என் வாழ்க்கையில எதையோ செய்யறாருனாக்கா அவர் எங்கேயோ செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனக்காக. ஆனா எதையோ செய்யறாருனாக்கா இதுதான், ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வார்கள். போயிட்டு சவால் விட்டு பேசுறா பாருங்களேன் அந்த இடத்துல. அந்த அந்த இடத்துல கோலியாத்து அந்த இடத்துல போயிட்டு கோலியாத் கிட்ட பேசும்போது ஒரு தைரியம். எல்லாரும் சொல்றாங்க வேணான்னு, ஆனா அந்த தைரியத்தோடு நீ எனக்கு என்ன பண்ண முடியும், நான் உன்னை ஜெயிப்பேன், நான் ஜெயம் எடுக்கிறவர், நான் ஜெயம் எடுக்கிறவர். ஆண்டவரே, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதாவது ஜெயம் எடுக்கிறவன் அங்க என்ன பண்றான், ஒரு கல்ல தான் இருக்கான். அவன் கையில இருந்தது 5 கூழாங்கல். ஆனா ஒரு கல்ல எடுக்கிறான், ஒரு கவனை எடுக்கிறான். கவனில அந்த கல்லை வச்சு அவன் என்ன பண்றான், சுழட்டி அடிக்கிறான் ஒரே சுத்து. அவன் என்ன பண்றான், அந்த முகம் குப்புற வந்து விழுந்துடலாம். சோ இஸ்ரவேலில் ஒரு தேவன் உண்டென்று அறிந்து கொள்வார்கள் என்று தேவன் அவனுக்கு சொன்ன வார்த்தை அங்க நிறைவேறப்படுகிறது. சோ ஜெயம் எடுக்கிறோம், ஜெயம் எடுக்கிறோம். மகிமை தேவனுக்கே. அல்லேலூயா. அவன் ஜெயம் எடுக்கிறான் அந்த இடத்துல, அந்த ஒரு கல்லை வச்சு ஜெயம் எடுக்கிறான். அந்த மகிமை ஆண்டவருக்கு. ஆமென். நம்ம என்ன செய்தாலும் முதலாவது அது ஆண்டவருக்கு தான். தேவனுக்காக வாழ்ந்து காட்டுகிறவர்களுக்கு தேவன் அவர்கள் மூலமாக தம்மை மகிமைப்படுத்துவார். இத மறந்துடாதீங்க. இதுல அவர் ஆண்டவர் நம்ம மேல கவனம் வைக்கிற தேவனா இருக்கிறார். மத்தேயு 9வது அதிகாரம் 1-8 வசனத்துல பாக்குறீங்கன்னாக்கா, படுக்கையோடு ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டிட்டு வராங்க. படுக்கையோடு கொண்டு வருவாங்க. இயேசுவுக்கு முன்னாடி அவனை போட்டுடுறாங்க. கொண்டு வந்து ஆண்டவர் ஒரே வார்த்தை சொல்றார், படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. உடனே அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்கிறான். நடந்த உடனே ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். சோ இதனால நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னாக்கா, நமக்கு சுகம் கிடைச்சா, நமக்கு ஏதாவது நல்ல ஒரு காரியம் நடக்குதுனாக்கா, நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணேன், நான் இப்படி ஜெபம் பண்ணேன், நான் அப்படி, இந்த பெருமையெல்லாம் அடக்கி வாசி. உனக்கு கிடையாது எந்த மகிமையும். நீ ஜெபம் பண்ண, அவர் கொடுத்தாரு, நீ ஜெயம் எடுத்த, அவர் மகிமைப்பட்டாரு. ஹல்லேலூயா. சோ யாருமே ரொம்ப அந்த பெருமைக்குள்ளாக நம்ம யாரும் போகவே கூடாது. நான் ஜெபம் பண்ணேன், நான் உபவாசம் இருந்தேன், நான் இதை செஞ்சேன், எல்லா மகிமையும் அவருக்கு. சோ அந்த மகிமையை நம்ம அவருக்கு கொடுக்கிறோம்னாக்கா, அவர் நமக்காக எங்கேயோ உட்கார்ந்து எதையோ செய்து கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்கேயோ செய்து கொண்டே இருக்கிறார். சோ இந்த இடத்துல பாருங்க, யோவான் 2வது அதிகாரம் 1-11 கானாவூர்ல அதுதான் நடக்குது. கானாவூர்ல என்ன நடக்குது, அந்த 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 திராட்சை ரசம் குறையும் போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா, அது முதலாவது அற்புதம். 11வது வசனத்துல முதலாவது அற்புதம். அந்த முதலாவது அற்புதத்தை செய்யும் போது கர்த்தர் மகிமைப்பட்டார். ஆமென். கர்த்தர் மகிமைப்பட்டார். அந்த மகிமை இயேசு கிறிஸ்துவுக்கே சேர்ந்தது. சோ உங்க குறைவு நிறைவானாலும், அங்க கானாவூர்ல குறைவு நிறைவாகிறது. நம்மளுடைய குறைவுகள் நிறைவானாலும் மகிமை இயேசுவுக்கே. சுகம் கிடைத்தாலும் மகிமை இயேசுவுக்கே. ஜெயம் கொடுத்தாலும் மகிமை இயேசுவுக்கே. அவருக்காக வாழ்கிறவர்கள் எல்லாவற்றையும் அவருக்காகவே அந்த மகிமையை நாம் செலுத்த வேண்டும். என்ன பண்ணாலும் ஆண்டவர் என் மூலமா ஏதாவது மகிமைப்படணுமா, மகிமைப்பட்டுக்கிட்டோம். ஆமென். அதைதான் நம்ம ஒப்பு கொடுக்கணும். இதேதான் நம்ம இதை செஞ்சு வாழும் போது கண்டிப்பா தினம் ஒவ்வொரு நாளுமே ஆண்டவருக்காக நம்ம வாழும் போது அவர் மகிமைப்படுகிற தேவனா இருக்கிறார். நாம் அவருக்காக செயல்படும் போது தேவன் எனக்காக எதையோ யோசித்து கொண்டிருக்கிறாரு. தினம் ஒவ்வொரு நாளுமே எந்த போராட்டம் வந்தாலும், எந்த கஷ்டங்கள் வந்தாலும், எந்த காரியங்கள் வந்தாலும், ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் ஜெயிப்பேன் இயேசு சுவாமி. ஒவ்வொரு நாளும் அது உம்முடைய நாளாக இருக்கட்டும் ஆண்டவரே, உமக்காக நான் செய்கிற நாளாக இருக்கட்டும் இயேசு சுவாமி. சோ தேவன் எங்கேயோ செயல்படுறாருனாக்கா, எனக்காக செயல்படுகிறாருனாக்கா, ஆண்டவருக்காக நான் வாழும் போது எல்லாவற்றையும் நான் அதை அவருக்காக வைராக்கியமாக வாழும் போது அவர் எனக்காக செயல்படுகிற தேவனா இருக்காரு. மறந்துடாதீங்க, தயவு செய்து மறந்துடாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள இருக்கிறோம்னாக்கா, நான் கிறிஸ்டியன் தானே, நான் சர்ச்சுக்கு போறேன் தானே, நான் இப்படி வாழ்றேன் தானே, நான் இப்படி இருக்கிறேன் தானே, பைபிளை வாசிக்கிறேன் தானே, ஆண்டவருக்குள்ள வாழுங்க.
ஆண்டவருக்குள்ள நீங்க வாழ்ந்தாதான் ஊரு உலகத்துக்குலாம் தெரிய வேணாம் நீ எப்படி இருக்கணும், ஏது இருக்கணும், எதுவும் வேணாம். நீ செபிக்கிறியா, போற இடத்துலலாம் ஜெபம் பண்ணுங்க. எங்க நிக்கிறீங்களோ அங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த ஆபீஸ் போறீங்களோ அங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு போறீங்களோ அங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இங்க என்ன வச்சிருக்கீங்க எனக்காக, இங்க நான் யாரை சந்திக்கணும், சரியான ஆட்களை கொண்டு வருவார் ஆண்டவர். அவருடைய நாம மகிமைப்படட்டும். எந்த இடத்துலயும் போயிட்டு நீங்க கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. எந்த இடத்துலயும் ஒவ்வொரு காரியத்துக்காக போகும்போது அங்க ஒருத்தங்க இருப்பாங்க, உங்களுக்காக பேசுறவங்க இருப்பாங்க, உங்களுக்காக செயல்படுறவங்க இருப்பாங்க. நான் நிறைய இடத்துல அதை அனுபவிச்சுக்கோம். நானும் பாஸ்டரும் பாத்தீங்கன்னாக்கா எந்த பேங்க்குக்கு போனாலும் சரி, அல்லது எந்த ஒரு ஆபீஸ் போனாலும் சரி, கவர்மெண்ட் செக்டர்ல இருந்தாலும் சரி, எந்த செக்டரா இருக்கட்டும், எங்க போனாலும் அங்க ஒரு ஆட்களை நமக்காக வைத்து கர்த்தருடைய நாம மகிமைப்படி ஏன்னா அவர் ஆல்ரெடி அதை செஞ்சு கொண்டிருக்கிறாரு. எங்கேயோ அவர் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆமென். அவருடைய மகத்துவங்கள் பெரிதானவைகளா இருக்கிறது. சோ யாரா இருந்தாலும் கண்களை மூடி நம்ம செபிக்கலாம் இந்த நேரத்துல.